மீனுக்கு வலை வீசும் மீனவன் நான், எவனோ என் உயிருக்கு விலை பேசுகிறான் என்று கடலின் கரையில் பிறந்து கட்டுமரமாக மிதந்து கொண்டிருக்கும் எனது சமூகத்திற்கு தினம் தினம் எடுத்துரைக்க முடியாத சவால்கள் ஆயிரம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் நம் நாட்டில் தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் பட்டியலில் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த வரலாறு படைத்திருக்கும் சமூகம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால், நான் பிறந்தும் என் உடலும் உயிரும் வருங்காலத்தில் ஒப்பமையால் கருக இருக்கும் என் மீனவ சமுதாயம். யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் தன்னுடைய தொழில் சமூகத்தை மாற்றி அமைத்து இடம்பெயர்ந்திடலாம். ஆனால் காலம் காலமாக பல இடையூறு வந்தாலும் சரி, அதாவது அது இயற்கையாலும் சரி, இன்று இயங்கி வரும் அரசின் சட்டமாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் வரும் சவால்களாக இருந்தாலும் சரி, அப்படி தினம் தினம் நொடிக்கு நொடிக்கு போராடி வாழும் என் மீனவ சமூகத்தின் வரலாற்றின் சிறப்பினை வணங்கி மீனவ சமூகம் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வும் பற்றி பேசுவதற்கு என் உணர்ச்சியான உரையை தொடங்குகிறேன். மீனுக்கு வலை வீசும் மீனவன் நான், எவனோ என் உயிருக்கு விலை பேசுகிறான் என்று கடலின் கரையில் பிறந்து கட்டுமரமாக மிதந்து கொண்டிருக்கும் எனது சமூகத்திற்கு தினம் தினம் எடுத்துரைக்க முடியாத சவால்கள் ஆயிரம். என் கருத்தின் மூலம் என்னென்ன சவால்கள்னு கேட்கிறீங்களா? இயற்கை பேரிடர்னு தொடங்கி அரசின் சட்டங்கள் வரை சொல்லி அடங்காதவை. அப்படி எங்களுடைய சவால்களை இயற்கை பேரிடர்களிலிருந்து துவங்குகிறேன். சுனாமி என்றாலே நம் மனதில் இருள் சூழும் கரு அலைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. மிதந்து கொண்டிருப்பதோ அலைகள் அல்ல, ஒவ்வொரு மீனவரின் கண்ணீர் அலைகள். அப்படி இருள் சூழ்ந்த பேரலையில் எங்கள் மீனவனின் கடல் சூழ்ந்த 3வது நாளை அதனை அன்னையின் அரவணைப்பு என்று நினைத்து உனது அலையில் பயணம் செய்து வெற்றியை கண்டோம் அன்று. ஆனால் இன்றோ ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றில் நீரில் தினம் தினம் விளையாடு கொண்டிருக்கும் எனது சமூகத்திற்கு இன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்டு வரும் முடிவுகளிலும் ஒவ்வொரு மீனவரும் பலியாகி கொண்டிருக்கிறோம். அப்படி அளவில்லாத கடலை அளவிட்டு அதில் எல்லைகள் போட்டு அதில் மீன்பிடிக்க செல்லும் எனது இனத்தின் துன்பங்களுக்கோ துயரங்களுக்கோ இன்று வரை முடிவு காணவில்லை. ஐயா, இன்று நீங்களும் பார்க்கறீங்க, நாங்களும் பார்க்கிறோம். எந்த செய்தியை போட்டாலும் தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை, இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர் கைது, ரோந்து கப்பல் மோதிகளில் விசைப்படகு கவிழ்ந்ததில் தமிழக மீனவர் 7 பேர் கைது. இப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் தமிழகம் மீனவர்கள் சொல்றீங்களே தவிர இந்திய மீனவர்கள் சொல்லி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுடைய ரத்தத்திலும் உடலிலும் ஒரு உணர்ச்சி ஏற்படும். இதன் மூலம் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், தமிழகம் என்பது இந்தியாவில் இல்லையா? அல்லது மீனவர்களாகிய நாங்கள் இந்தியர்கள் இல்லையா? அலை கடலில் அன்று படகில் மிதந்து சென்றவன் இன்று தன் குடும்பத்தை பார்க்க சடலமாய் மிதந்து வருகின்றான் என்கின்ற உணர்ச்சியான கவிதையின் வரும் இவ்வரியானது எங்கள் வாழ்வில் சரித்திரமாகவே இருக்கிறது. இதனை எதன் மூலம் ஒப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் இன்று வரை வாழும் குடும்பமான எனது மீனவ சமூகத்தில் பிறந்த ராஜ்கிரனை எடுத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, 5 மீனவ இளைஞர்களை அமிலத்தை ஊற்றி உப்பை உருட்டி உயிரை எடுத்த அண்டை நாட்டு இலங்கை அரசிற்கோ இன்று வரை முற்றுப்புள்ளி காணவில்லை. இப்படி 500, 500, 5000 என்று பரிதாபமாக உயிரிழக்கும் என் மீனவ புரட்சிக்கோ இதுவரையும் சரியான தீர்வு இல்லை. ஐயா, இன்று எங்கள் சமூகத்தில் ஒரு 4 வலை செய்து அதை பின்னி தொழில் செய்வதற்கு கிட்டத்தட்ட ரூபாய் 2 லட்சம் ஆகிறது. கடலை அன்னையாக கருதும் எங்களுக்கோ கடன் சவாலும் தலைமேல் தலை விரித்து ஆடுகிறது. சுனாமி முதல் இன்று வரை மீன்பிடி தடைக்காலம் என்பது 60 நாள் என்று அரசு எங்களிடம் முன்வைத்த கோரிக்கையாகும். அந்த 60 நாட்களிலோ அரசோ எங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியானது ரூபாய் 5000 மட்டுமே. இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு அரிசி மூட்டை எடுத்தாலே ரூபாய் 1200க்கு மேல் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5000 என்பது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த, அதாவது அரசானது எங்களுக்கு கொடுத்த 60 நாட்களில் 30 நாட்கள் தாங்குமா? இப்படி பண பிரச்சனையோ எங்கள் வாழ்வில் கோரதாண்டவம் ஆடுகிறது. எப்படி எங்கள் சமூகத்தில் பண பிரச்சனைக்கோ இதுவரையும் சரியான தீர்வு இல்லை.
இது மட்டும் இல்லை, 1970களில் இருந்து இன்றைய வரை நியாய விலை கடையில் சரியாக நியாய விலை பொருட்கள், அதாவது மாத பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. இன்று பொருளாதாரத்தின் சீரமைப்பு மூலம் வரி என்ற ஒன்று நாம் வாழ்வில் கடந்து செல்கிறது. அதாவது இன்று நாட்டின் தூண்களாக நிற்பது ஒவ்வொரு குடிமகனுடைய வரி நியமனம். அப்படி எங்கள் சமூகத்தில் நேர்முக வரி, மறைமுக வரி என்று பல வரிகளின் மூலம் வரியை செலுத்துகிறோம். இப்படி வரி வாங்கும் கைகளோ எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை. அதாவது அது மட்டும் இல்லைங்க, எங்கள் சமூகத்தில் இருந்து கடல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் போது பல கோடியான வருமானம் அரசிற்கு கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கோ எந்த விதத்திலும் சரியான அரசின் மூலம் நிதிகளோ கிடைக்கவில்லை. இப்படி பல சவால்கள் சந்திக்கும் எங்களுக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் சரியான தீர்வு இல்லை. இதன் மூலம் நான் எனது அரசையும் என் முன்னே அமர்ந்திருக்கும் நடுவர்களையும் பற்றி கேட்கும் கேள்வி என்னவென்றால் மீனவர்களாகிய நாங்கள், அதாவது மீனவர்களாகிய எங்களுக்கு ஒரு வருடத்திற்கோ நிதி வாயிலாக எத்தனை சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்றீங்க? எங்கள் இனத்திற்கோ வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, இதுவரையும் சரியான ஒதுக்கீடு செய்வதில்லை. வங்காள கலைவனம் பாருமையா, எங்க பாய்மர விளையாட்டை பாருமையா என்ற வரியின் மூலம் ஒரு நாள் வந்து எங்கள் கடல் கரையில் வந்து மூச்சிட்டு சுவாசியுங்கள். அப்போது தெரியும் நாங்கள் தினம் தினம் படும் வேதனையும் சோதனையும். இதுவரைக்கும் நாங்கள் முன்வைக்கும் போராட்டத்திற்கு எங்கள் உயிர்கள் போவதை தவிர சரியான நீதியோ தீர்வோ கிடைக்கவில்லை. இது என்னுடைய குரல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மீனவருடைய ரத்தத்தில் இருக்கும் ஆதங்கம். உப்பு காற்றை சுவாசித்துக் கொண்டு கடலிடம் உயிர் பிச்சை ஏந்திக் கொண்டு உறவுகள் கரையிலே காத்து நிற்க, கடலுக்குள் சென்ற மீனவன் கணித்த தேதிக்குள் கரை திரும்பும் வரை தொலைபேசியின்றி தொலை தூரம் சென்ற மீனவன் மீன்களுக்கு உணவளிக்க மீன்களுக்கு உணவாகாமல் கரை திரும்பும் மீனவனின் கஷ்டம் அறியுமோ இவ்வுலகம் என்ற தீர்வுகளுக்கான கேள்விக்குறியோடு நல்லதோர் வாய்ப்பை பயன்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.